ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்புக்கு தேங்காய்லாம் எதுவும் சேர்க்காமல் செய்ய போகிறோம். முதல்ல நம்ம வெங்காய தக்காளியில் வதக்கிறதுக்காக ஒரு கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 8 கிராம்பு, 3 பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக வறுத்துக்கலாம். இதில் 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் தோல் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். முழு பூண்டு 1.5 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா இது 20 கிராம். இந்த சைஸில் நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம். வெங்காய பூண்டில் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதில் இந்த சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆறட்டும். இப்போ ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்காக குக்கர் வச்சுருக்கோம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு நல்லா செவந்ததுக்கப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீராமல் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் நல்லா இது போல் வதங்கினதும் 1/2 kg மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது தண்ணி வடியறதுக்காக இது போல் வச்சுக்கலாம். இப்போ இந்த மட்டனை நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். மட்டனோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு உங்களுக்கு தனித்தனி பீஸாக நல்லா வதங்கி வரும். அப்போ தான் உங்களுக்கு குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு இடையில் கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. நல்லா மட்டன்லேருந்து தண்ணியும் விட்டு வந்திருக்கு. இது மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது நல்லா குழம்புக்கு கலர் கொடுக்கும். இதுக்கு பதிலாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சக்தி பிராண்ட் சேர்த்துருக்கேன், நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொடியோடைய பச்சை வாசனை போகிறதுக்காக ஆயிலே நல்லா இது போல் பெரட்டி விட்டுக்கலாம். தீயை ஸ்லோவிலே வச்சு வதக்கிக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சிருக்கிறதால இது ரொம்ப நேரம் நம்ம மட்டனோட வதக்கணும்னு அவசியம் இல்லை. மசாலாவோட நல்லா ஒன்றா கலந்து வர்ற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தீயும் ஸ்லோவில் இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம மட்டன் குக்கரில் தான் வேக வைக்கிறதால தண்ணியை குறைவாகவே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த திக்னஸில் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்துக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 7 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். உங்கள் குக்கர் எத்தனை விசிலில் மட்டன் வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் சத்தம் நின்றுடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழம்பு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு குக்கரை க்ளோஸ் பண்ணி மட்டன் வேகும்போது ஒரு ஸ்மெல் இருக்கும், அது நல்லா போயிடும். மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. குழம்போட திக்னஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த குழம்பு நீங்கள் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோடு ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நம்ம இதில் தேங்காய், பொட்டுக்கடலை அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கிரேவியும் உங்களுக்கு திக்காக கிடைக்கும். இந்த குழம்போட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பை இறக்கிடலாம்.
இறக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் டேஸ்டியான இந்த மட்டன் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.